ஹாய் மை டார்லிங்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ ரேவதி சித்ரா ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ட்விங்கிள் 28 ஹாய். ரச்சு காயத்ரி ஹாய். ஹலோ கீர்த்தனா ஹாய். கீர்த்தனா, how are you? And don't send me any requests in live video because connect பண்ண மாட்டேன். So you can just talk me here, like comment பண்ணலாம், நான் படிச்சு பேசுகிறேன். எல்லாருக்கும் ஹாய். எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டுருக்கு சொல்லுங்க. இந்த இன்ஸ்டாவில் இப்போல்லாம் பேரை பார்க்கும்போதே ஒரு இதாக இருக்கும். நேம், அவங்க பேஜ் நேம்ஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக வச்சுருக்காங்க. எதை படிக்கிறதுனே தெரியல. ஸோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ரேவதி இருக்கேன்டா, ஐம் தேர். இப்போதைக்கு அதுதான் சொல்ல முடியும். ஸோ அண்ட் முகேஷ் ஹாய். I am Monica Maran. Hi. Sky Blue Lover. Hello, Akka. I'm your biggest fan. Thank you so much. Gautami. Hi, Gautami. Hey, Mahachellam. Para AFSS 1616. Thank you. Nancy, my name. Please சொல்லுங்க. Hi, Nancy. எப்படி இருக்கீங்க? குரு 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 பேஜ் நேமு. மாயன் தம்பி எப்போ வருவார்? ஐ டோன்ட் நோ. நெக்ஸ்ட் இஸ் தனவாணி. ஹலோ ஹாய். ஐயோ, ஜான்சி லக்ஷ்மி. நான் உங்களை மாதிரி இருப்பேன். ஸோ ஸ்வீட், தேங்க்யூ. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். లవ్ ఎడిట్. థ్యాంక్ యూ సో మచ్. మౌనికా చౌదరి హాయ్. మౌనికా, తెలుగులో మళ్ళీ ఎప్పుడు వస్తారు? అది నాకు తెలీదు, చూద్దాం ఏమవుతుందో అని. మై నేమ్ సెల్వా, ప్లీజ్ சொல்லுங்க. హాయ్ செல்வா. ராகவி ஹாய். ராகவி, ஓ மை காட், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரச்சு வைஷு ஹாய். ரச்சு ஹாய். ஐ மீன் ஹாய் வைஷு. So Rachu Gayatri hi. And Sandhu hi. Sandhu. And Kaushik King hi. என்னோட நேம் சொல்லுங்க. பிரியா சகி. ஹலோ பிரியா சகி. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஹாய் சொல்லிடுறேன். ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ஸ் வந்து ஜம்ப் ஆகிட்டு வரோம். ஸோ தயவு செஞ்சு ஃபீல் பண்ணிக்காதீங்க. ஸோ எங்களோட லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹாய் சொல்லிடலாம். சௌமியா ஹாய். சௌமியா, ஹவ் யூ டூயிங்? அண்ட் அனுப்ரியா ஹாய். அனுப்ரியா, ஹவ் யூ டூயிங்? கௌதமிக்கு ஒரு ஹாய். ஆனந்த் விஜய்க்கு ஒரு ஹாய். சசிகலாக்கு ஒரு ஹாய். என் தம்பி கார்த்திக்கு ஒரு ஹாய். எப்படி இருக்கு தம்பி கார்த்திக்? ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து. நடுவில் நிறைய விஷயங்கள் வேறு நடந்துருச்சு. அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கே ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதனால் தெரியல. ஓகே அக்கா, எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. திரு ஹலோ. திரு. பூமலர், நான் நல்லா இருக்கேன் பூமலர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரச்சு குட்டி. நித்யா ஹாய். நித்யா, ஹவ் யூ டூயிங்? தினேஷ் ப்ரோ எங்கே? அவங்க சென்னையில் இருக்காங்க. வைஷு ஹலோ. வைஷு, ஹவ் யூ டூயிங்? அண்ட் சரண்யா ஹாய். நீனி டைம் கில்லர். நீனி எஸ். நீனி 2 பற்றி சொல்லுங்க அக்கா. ஓகே, நீனி 2 பற்றி சொல்லலாம். என்னத்தை சொல்கிறது? யா, இட்ஸ் கோயிங் குட்.
நல்லா இருக்குது. ஆக்சுவலி இப்போ தான் கதையே ஆரம்பிச்சிருக்கு அப்படி சொல்ல போனால். ஸோ எனக்கு வந்து இந்த வாரம் இந்த நாளிலேருந்து டெலிகாஸ்ட் ஆகிறோம் சாட்டர்டே வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய எபிசோட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எதுவும் புதுசாக எதுவும் நம்மளால் பண்ண முடியாதது தான். ஸோ இருக்கிற கதையிலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தானே எப்போவுமே. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்தோட ஸ்டோரி அண்ட் இந்த வாரத்தோட சீன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அந்த கல்யாணம் சீக்வென்ஸ் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் வெல், இட்ஸ் கோயிங் குட், நல்லா இருக்குது. அண்ட் நீ டூ டீம் பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் ரியலி நைஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரொம்ப நாள் ஆயிருந்தது ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து ஐம் நாட் அன் இன்ட்ரோவர்ட் ஆக்சுவலி. ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன், நிறைய பேசிக்க மாட்டேன். ஸோ ஆனால் நீ டூவில் வந்து என்னை சைலண்ட்டாகவே இருக்க விட மாட்டாங்க. ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணி என்னை பேசணும்னு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க, எஸ்பெஷலி நம்ம ராஜு. ஸோ அவர் இருந்தாலே வந்து நான் சைலண்ட்டாக இருக்கவே முடியாது. நிறைய பேசணும்னு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து என்கிட்ட கொடுப்பாங்க, இதை பற்றி பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி. ரச்சு எடிக்ட் ஆஷா, ஹாய் ரச்சு, நான் உங்கள் கமெண்ட்டை படித்தேன். ஸோ ஓகே, நீ டூ பற்றி பேசியாச்சு. வேறு ஏதாவது சொல்லணுமா? நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்த உடனே இங்கே கமெண்ட் படிக்க முடியாது. ஸோ அதை கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சகுந்தலா அக்கா, ஹவ் ஆர் யூ? பிரபாஸ், ஐம் ஃபைன், ஐம் ஃபைன். ஸோ அக்கா, நான் உங்களை பெரிய ஃபேன். உங்கள் ரியாக்ஷன் எல்லாம் நல்லாயிருக்கும். ராக் ஸ்டார் ராக்கம்மா ராக்ஸா, தேங்க்யூ ஸோ மச். ரச்சு வைஷு, ஹாய். ப்ளீஸ் டூ ஃபோட்டோ ஷூட்டா? ஃபோட்டோ ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா? எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காதே, என்ன பண்ணுறது, பார்க்கலாம். நாச்சியார்புரம் சீரியல் என்ன ஆச்சு சொல்லுங்கள். ஸ்மைல் கில்லர் பேபி கேட்டிருக்காங்க. நாச்சியார்புரம் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 months ஆயிடுச்சு. ஆகஸ்ட், ஐ திங்க் ஜூலை எண்ட் ஆகஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு நாச்சியார்புரம். ஸோ லவ் யோர் ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி வித் மாயன். டூயிங் எனி மூவிஸ் ராம் கேட்டிருக்காங்க, ராம் ராக்ஸ் கேட்டிருக்காங்க. மூவிஸ் இப்போதைக்கு இல்லை. ஸோ பார்ப்போம். மூவிஸுக்குன்னு நம்ம தனியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் நம்ம ஒதுக்கி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக பண்ணலாம். ஹே அக்கா, ஹவ் ஆர் யூ? சரவண மீனாட்சி சீரியல் ரொம்ப பிடிக்கும். சுந்தரவல்லி, தேங்க்யூப்பா. ராஜவண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? ரேவதி, சொல்லுங்கள், தனியாக நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்கள். பல்சர் 150 ரொம்ப திகட்டுதுன்னா ஜஸ்ட் கட் ஆஃப் அண்ட் கோ. முருகேஷன் பேர் கேட்டிருக்கேன். மூகேஷ் ஒரு ஹாய் சொல்கிறாங்க. ஹாய். யோர் ஹோம், யூஆர் மை டவுன் ஸ்ரீவி. ஓ ஓகே, தேங்க்யூ. அண்ட் கலை, ஹாய். யூ டோன்ட் ஹாவ் ஷூட்டா? திவ்யா, இல்லைப்பா, ஷூட் இப்போ இல்லை. வி ஆர் டன் வித் த ஷெட்யூல். ஸோ ஒரு வாரம் பிரேக். ஸோ ஐம் ஜஸ்ட் ஹேவிங் ஃபன்னு சொல்ல முடியாது, ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ரெஸ்ட்ன்னு சொல்லலாம். அண்ட் யா, எல்லா நீனி சப்போர்ட்டர்ஸ்க்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நீனி டூவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க. அக்செப்டன்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ பட் நீனி டூ டைம் கில்லர் அவங்க பேஜுக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீனி டூக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். யோர் ஃபேவரட் ஹீரோ? எனக்கு ஃபேவரட் ஹீரோ, எஸ், இட்ஸ் தலை. அண்ட் அக்கா ஹை சொல்லுங்கள். ஜனனி, ஹலோ ஜனனி. சபி, ஹாய். தென் வேற என்ன சொல்ல முடிய விஷயங்களை பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பேசுகிறதுக்கு ரெடி. பட்
என்னாலேயும் சொல்ல முடியாத விஷயங்கள் பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல. ரக்ஷா 1408, நீங்கள் சித்து அக்காவை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? சொல்ல தெரியலங்க, சாரி. இட்ஸ் அ ஹியூஜ் லாஸ் ஃபார் எவ்ரி ஒன், எஸ்பெஷலி அவங்க அப்பா அம்மாவுக்கு தான். சொல்ல தெரியல என்ன சொல்கிறது இதுக்கு. மிஸ் விகே ஃபேன் சித்து அக்கா அதை பற்றி சொல்லுங்கள். யா, கண்டிப்பாக பேசுகிறேன். லவ்லி தன்ஸ், யுவர் ஐஸ் கில்லரா. தேங்க்யூ. ரச்சிதா டி போரா, ஹலோ. ஹேய் சொல்லுங்கள். நீனி 2ல் பிடிச்ச கேரக்டர்? நீனி 2 ஆக்சுவலி என்னோடய கேரக்டரைசேஷன் நீனி 2ல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆஸ் யூஷுவல். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், கொஞ்சம் போல்டாக இருக்கணும் அப்படின்னாலே அது வந்து அந்த கேரக்டரை இன்னும் நல்லா எலாபரேட் பண்ணிடுவாங்க எங்கள் இதில். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். டீச்சர் அப்படின்னு இருக்கோம், பட் நிறைய நம்ம டீச்சர் மாதிரி காட்டலை. பட் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பொண்ணு, ரொம்ப பிரின்சிபல்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ஃபார் இட்ஸ் கோயிங் குட். பார்ப்போம் நெக்ஸ்ட் என்னன்னு. க்யூட்னஸ் ஓவர்லோடட் ஃப்ரம் நீனி 2. நீனி 2ல் அவ்வளோ விவேக் சொல்லியிருக்காங்க. நீனி 2ல் அவ்வளோ க்யூட்னஸ் எல்லாம் இருக்காது. எப்போவுமே ஒரு முறைப்பு, கோபம் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம் எல்லாம் அவ்வளோதான், ஃபுல் கோபம்ஸ். ஸோ ராகப்பிரியா சே ஹாய். ஹாய் ராகப்பிரியா. உங்களுக்கு பிடிச்ச மூவி என்ன? ப்ளீஸ் ரிப்ளை. எனக்கு அன்பே சிவம் ரொம்ப பிடிக்கும் மூவி. எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த மூவி எனக்கு வந்து எங்கேயோ கொண்டு போயும். ஸோ அன்பே சிவம் பிடிக்கும். நிறைய மூவி பிடிக்கும், அதில் அன்பே சிவம் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரம் மலேசியா ஷரம், ஹாய். நீனி 2 மேரேஜ் நடக்குமா? சக்திவேல். இன்னும் 2-3 டேஸில் உங்களுக்கே தெரிஞ்சிடும், எபிசோட் பாருங்கள். அம்மா. ஸோ நெக்ஸ்ட்டு தேட்ஸ் பொட்டிக். சித்ராவை பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ். சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேசணும் அந்த ஒரு டாபிக். ஸோ அதனால் அது நான் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் பேசுகிறேன். ஸோ ஜாயினாக இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுறேன், ஹாய் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஜாஸ்மினிஸ்ட், ஹலோ. ஸோ ஜானு கூட சித்ராவை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். மோகன் கவுடா, ஹலோ. சரவணன் மீனாட்சி சீசன் 4 வரோம். நித்யா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டேன். நித்யா, ஹவ் ஆர் யூ டூயிங்? ஹரி ஏவிஜி, ஹலோ ஹரி. லவ்லி LVJY, ஹாய். பிரபாஸ்வினி, ஹாய். வேறு யார் நான் என்னோட இதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சௌந்தர்யா, ஹாய் சௌந்தர்யா. ஐ கான் see your messages here, ஸோ நானாவே ஹாய் சொல்லிகிட்ருக்கேன். சௌந்தர்யா, ரச்சிதா எடிக்டர்ஸ், ஜெரின், சோஃபியா. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ரச்சிதா டிவோட்டி பேஜுக்கு ஒரு ஹாய். அஸ்விதா 1909, ஹாய். கீர்த்தனாக்கு சொல்லிட்டு. பிருந்தா, ஹாய் பிருந்தா. அண்ட் ஸோ கைஸ், நிறைய ರಿಕ್ವೆಸ್ಟ್ ವರದನಲ್ಲ. ಮಮತಾ, ತುಂಬ ದಿನ ಆಯಿತು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡಿ, ಹೇಗಿದ್ದೀರಾ? ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ, ನೀವು ಹೇಗಿದ್ದೀರಾ? ಧನುಷ್, ಹಾಯ್. மதுமித்ரா, ஹாய். அண்ட் செந்தில் சரோட ஆக்ட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். சக்திவேல் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, செந்தில் சார் கூட ஆக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து
ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் டே எங்களோட ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது அவர் கொஞ்சம் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அவர் ரொம்ப இதாக இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க. நான் சரி ஓகே ஏதாவது பேசுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க லைட்டாக பயமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு தான் அந்த பயம் இருக்குது, அதிகமாக இருக்குது. பிகாஸ் இட்ஸ் நீனி டூ யூனோ. ஸோ அதனால் அந்த பயம் கண்டிப்பாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் ரொம்ப லேட்டாக தான் அவங்க பேசவே ஆரம்பித்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் வெரி ஹெல்தி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மெயினாக ஒரு குவாலிட்டி என்ன இருக்கணும்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கள் கூட நடிக்கிறவங்களை வந்து ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட் பண்ணணும். ஸோ அது நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, நான் நல்லா நடிக்கிறேன், இது ஒரு ஹெல்தி காம்படிஷன், அதெல்லாத்தையும் தாண்டி ஒருத்தவங்க நடிக்கும்போது நமக்கு அது கம்ஃபர்ட், எதிர்க்க நடிக்கிறவங்க கூட நமக்கு அந்த கம்ஃபர்ட் இருந்துட்டாலே சீன்ஸ் நல்லா வரும். ஸோ அந்த கம்ஃபர்ட் வந்து இவங்க ரொம்ப 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 நல்லா கொடுக்குறாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய பெரிய குவாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நான் நடித்தவங்களில் அந்த குவாலிட்டியை நான் பார்த்ததில்ல. ஸோ அந்த குவாலிட்டியை நான் இவங்க கிட்ட பார்க்குறேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐம் ஸோ கம்ஃபர்டபுள், ஐம் ஸோ திருப்தியாக இருக்குது. ஸோ ஓகே, நான் நடிக்கிறதுக்கு எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எந்த ஒரு மைண்ட்லேயும் ஐயோ அப்படின்னு எல்லாம் நினச்சிக்காம ஹாப்பியாக போகிறோம், ஹாப்பியாக நடிக்கிறோம், ஹாப்பியாக வீட்டுக்கு வரேன். ஸோ இதுவே நடந்து எனக்கு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ ஐம் ஹாப்பி. வெரி பியூட்டிஃபுல் சாரீஸ், ஸோ க்யூட். ஸ்ரீ சௌமியா, எஸ் நீனி டூக்குமே வந்து எப்போவுமே காஸ்டியூம்ஸில் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். நீனி டூலையுமே அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ஸ் இது பண்ணியிருக்கோம். பட் நீனி டூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற ரியாக்ஷன்ஸ்லேருந்து என்ன ஆன் ஸ்க்ரீனில் என்னோட ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீனில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேனோ எல்லாமே த ஹோல் கிரெடிட் கோஸ் டு த டைரக்டர். பிகாஸ் என்னோட இன்புட் எதுவுமே இல்லை. இந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் என்னோட இன்புட் அவ்வளோவா இல்லை. சாரீஸில் இருந்தும் சரி, நான் வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ்அப் பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு டோட்டலாகவே டைரக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நீனி டூ பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிரெடிட்ஸ் டைரக்டருக்கு தான் போகும். பிகாஸ் ஒவ்வொரு ரியாக்ஷனுமே குறிப்பாக அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வேலை வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி டைரக்டர். ஸோ கிரெடிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் போகும். இன்கேஸ் நல்லா இல்லைனாலும் கிரெடிட்ஸ் அங்கே தான் போகும். ஓகே. ரம்யா, காவ்யா, ஹலோ, சேஆர் நேம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் கைஸ், டோன்ட் சென்ட் மீ வீடியோ ரிக்வெஸ்ட். 160 ரிக்வெஸ்ட் வருது. ஸோ சகுந்தலா டிவோட்டி ஒரு ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் சகுந்தலா டிவோட்டி. ஓகே fine. Let me start my conversation regarding Chitra. நியூஸ் எப்படி தெரிஞ்சது, என்ன பண்ணீங்க, அதெல்லாம் வேணாம். பிகாஸ் எல்லாருமே அதே சொல்லியிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லார் மாதிரியும் எனக்கும் தான் ஷாக் ஆச்சு. எனக்கு ஷாக்குங்கிறத தாண்டி பலார்னு ஒன்று விட்ட மாதிரி இருந்தது. ஐ மீன் அந்த தூக்கத்துலேருந்து எந்திரிச்சா இது ஒரு கனவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலமை. ஷூட்டிங்கில் தான் இருந்தோம். ஷூட்டிங்குக்கு போன உடனே அந்த நியூஸ் எல்லாம் வரும்போது டோட்டலி இன் ஷாக். டோட்டலி 3 நாள் என்னோட அத்தனை நீனி டூ டீமுமே வந்து அவங்க ஃபீல் பண்ணுறதை விட என்னை வந்து கன்சோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் எப்படி சொல்கிறது, லைக் சேம் பாத்தில் போயிட்டு இருந்த ஒரு 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 பொண்ணாக தான் அந்த பொண்ணை இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்தது. ஸோ ஐ யூஸ் டு ஃபீல் லைக் எப்போவுமே அவளை பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. எப்போவுமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய உழைக்கணும், அப்புறம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஸோ அப்படி அந்த மாதிரி இருக்கிற குவாலிட்டிஸ் வளர்ந்து வந்தது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ தூரம் கஷ்டத்தில் வந்திருக்கான்ட்டு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அதை மறந்துடுவாங்க. பட் திஸ் பர்டிகுலர் கேர்ள் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ரொம்ப 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 நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்தா. ஆல் ஆஃப் அ சடன் எவ்ரிதிங் இந்த மாதிரி வேனிஷ் ஆகிடுச்சு. ஸோ வேனிஷ் ஆகிடுச்சு. இது
ஷிஸ் கான். அது ஒரு 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 ரொம்ப நாள் கழித்து we are like accepting பண்ணுறதுக்கு, நாங்களும் எக்ஸப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே we are getting இப்போது ஒரு 2 டேஸாக இப்போ வந்துட்டு இருக்கிற நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னால் அதை தாங்கிக்க முடியல. ஒருத்தி ஷிஸ் கான், ஷிஸ் நோ மோர். அவள் போன உடனே இஷ்டத்துக்கு மீடியாவில் சொல்லும்போது ஏதாவது ஒன்று சொல்கிறது அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்குன்னு இல்லை, எல்லா நடிகைகளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை, நான் கேட்குறேன், நடிகைனாலே தப்பாக தான் இருப்பாங்களா? தப்பாக தான் இருப்பாங்களா? நடிகை அப்படின்னு ஒரு டேக் வந்துட்டாலே இல்லை அவங்க இதுதான் அப்படின்னு வச்சுருவாங்க. அதுவும் எஸ்பெஷலி மீடியாவாக இருக்கட்டும், இல்லை இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேராக இருக்கட்டும், they'll be just waiting. கையில் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படா அவங்க வெளியில் வருவாங்க, எப்படா அவங்க மேலே பூசலாம் அப்படின்ட்டு. ஏன் இவ்வளோ ஹேட்ரட்? ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒருத்தி போயாச்சு. ஸோ உங்களால் நல்லது பேச முடியலன்னா அட்லீஸ்ட் தப்பாக பேசாதீங்க. ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது உங்களுக்கு. தப்பாக பேசுகிறதுனால நத்திங் இஸ் கோனா ஹேப்பன். முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு 1,00,000 வியூஸ் வரலாம், இல்லை என்னமோ நடக்கலாம். பட் வேணாமே, அட்லீஸ்ட் இருக்கிறவங்கள கொஞ்சம் நல்லா வாழ விடுங்க. அவங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அவ்வளோ அங்கே மட்டும் இல்லை. நான் சென்னையில் இருக்கும்போது பெங்களூர்லேருந்து எனக்கு ஃபோன் வருது. பெங்களூரில் கன்னடா நியூஸ் சேனல்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த இதை பற்றி. எனக்கு ஃபோன் பண்ணி, சாரி மேடம், நாங்கள் சடனாக நீங்கன்னு நினச்சிட்டோம், ஆனால் பேரை பார்த்தா வேறு பேராக இருக்குது, ஸோ அதனால் உங்களுக்கு கால் பண்ணோம், என்ன ஏதாவது உங்களுக்கு இது தெரியுமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் பேசி அவங்கக்கிட்ட, இல்லைங்க இப்போதுக்கு எதை பற்றியும் நாங்கள் பேச விரும்பலை, ஸோ இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வச்சது தான். ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து பார்த்த உடனே ஐயோ நீங்கள் நினச்சிட்டோன்னு சொல்லும்போது எனக்கு அது இன்னும் ஒரு மாதிரியாக இருந்தது. நானும் சித்ராவுமே பேசும்போது அதை தான் நினைப்போம். இன்ஃபேக்ட் இந்த பாண்டியன் ஸ்டோர் வளகாப்பு போனப்போ கூட இதை மட்டும்தான் நாங்கள் ஷேரே பண்ணோம். ஸோ நான் க்ராஸ் பண்ணேன், ஷி வாஸ் ஜஸ்ட் கிளிக்கிங் சம் பிக்ஸ். இப்படியே பார்த்துட்டு போகும்போது அவள் சொன்னான், ஹே நீங்கள் வந்து ஏன் எல்லாருமே எங்களை இப்படியே சொல்லுவாங்க, எல்லாருமே ஏன் நம்மளை வந்து ஒரே இதில் இருக்கோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். என்றைக்குமே எனக்கு தோணலடா, உனக்கு தோணியிருக்காடான்னு. எனக்கு தெரியல அப்படின்னா அவ்வளோதான். அண்ட் ஷி இஸ் ஸோ பிஸி. ஐ மீன் அந்த செட்லேயுமே வந்து சரி உட்காந்து ஏதாவது பேசலான்னாலுமே வந்து ஷி வாஸ் ஸோ பிஸி. ஃபோன்லேயே தான் இருப்பா. ஐ மீன் நான் பிஸிங்கிறது வந்து ஒரு நல்ல விதத்தில் சொல்கிறேன். பிகாஸ் அவளை ஃப்ரீயாகவே வச்சுக்க மாட்டா. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு வேலையில் அவள் பிஸியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பொண்ணு இப்படி ஐ டோன்ட் நோ எனக்கு சொல்ல தெரியல. அதான் சொல்கிறேனே, லைக் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஷி இஸ் நாட் தேர் இட் டசன்ட் மீன் அவள் பற்றி என்ன வேணாலும் நம்ம பேசலாம், அவள் பற்றி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னலாம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஷேர் பண்ணாலும் தப்பு தான், ஷேர் பண்ணலைன்னாலும் தப்பு தான். ஷேர் பண்ணால் அவங்களே நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க, ஷேர் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஏதாவது நமக்கு நடக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆர் இண்டஸ்ட்ரி இஸ். ஸோ தெரியல இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது வந்து எப்படி இது பண்ணுறதுன்னே தெரியல. எல்லாரும் நினச்சிட்ருப்பீங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு நல்லா வீடு வாங்கிட்டு இருக்காங்க. எஸ், ஐ அக்ரி. சம்பாத்தியம் நல்லா தான் இருக்கும் எங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம். ஆனால் அந்த சம்பாத்தியத்தை நாங்கள் வாங்குறதுக்கு நாங்கள் நிறைய கஷ்டங்கள் பட வேண்டியதாக இருக்கும். அது நிறைய பேருக்கு அந்த பாயிண்ட் மட்டும் அவங்களுக்கு கண்ணில் தெரியாது. ஸோ பார்க்குறவங்களுக்கு என்ன, அப்பா இவங்களுக்கு என்ன அப்படின்ட்டு ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக இருப்போம். பட் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்னன்னு. ஸோ இட்ஸ் நாட் தேட் ஈஸி டு பி இன் திஸ் இண்டஸ்ட்ரி. நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக இந்த இண்டஸ்ட்ரியில் வாழ விட்டுற மாட்டாங்க. அது ஒரு பெரிய எக்ஸாம்பிளில் நான் இன்றைக்கி பார்த்துட்டேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். அவ்வளோ ஸோ பி கேர்ஃபுல். இதுக்கப்புறமுமே நான் நிறைய பொண்ணுங்களுக்கு, இட்ஸ் நாட் ஜஸ்ட்
இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ப்ளீஸ் 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 பி கேர்ஃபுல். அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க, நமக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, நமக்கு நம்ம வந்து அவங்களையே இது பண்ணலாம், அவங்களே டிபெண்ட் பண்ணலாம், அவங்கள வந்து அவங்க நம்ம காப்பாற்றிப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது போய் நம்ம தான் காப்பாற்றிக்கணும், நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ யாருமே வந்து எங்களை பார்க்க மாட்டாங்க. சொல்லலாம் இருக்காங்க ஃபேமிலி அப்படி இப்படின்ட்டு. எஸ், ஃபேமிலி வில் பி தேர் அப் டு சம் எக்ஸ்டென்ட். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் யாருமே வரமாட்டாங்க. ஒரு இடத்துக்கு நீங்கள் தனியாக போகணுன்னா நீங்கள் போய் தான் ஆகணும். அந்த தனியாக போகிற இடத்துல உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். திஸ் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் சே. ஸோ செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் டிஃபென்ஸ் கண்டிப்பாக ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஐ டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் ஆன் தட் பர்டிகுலர் நைட். அவள் என்னென்னலாம் கான் த்ரூ போயிருந்தா, என்னென்னலாம் ஆயிருந்தது, சத்தியமாக அதை இமேஜின் கூட பண்ண முடியாது. பட் ஷி குட் ஹவ் டிஃபெண்டட் ஆர் சம்திங். ஏதாவது ஒன்று பண்ணி அவள் இப்போ சொல்லலாம், வாய்க்கிலியாக சொல்லலாம், வாய்க்கிலியாக பேசலாம், இஷ்டத்துக்கு இன்டர்வியூ கொடுக்கலாம். முடிஞ்சு அன்றைக்கே வந்து ஒரு 10 பேர் ஃபோன் பண்ணாங்க, இன்டர்வியூ கொடுங்க. நோ, இன்டர்வியூ கொடுக்கறதுனால என்ன ஆகிட போகுது இன்டர்வியூ கொடுக்கறதுனால? ஸோ ஐ டோன்ட் நோ. ஸோ ஐ டுக் சம் டைம். ஸோ இப்போ கூட எனக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தெரியல, சொல்ல வார்த்தை இல்லை. பிகாஸ் இட் இஸ் அ ஹியூஜ் லாஸ். அடுத்து யார் அப்படிங்கிற லெவலில் எல்லாருமே யோசிக்கிறோம். ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையே இவ்வளோதானா அப்படின்னு தோணும். ஒருத்தையும் ஓகே போயிட்டா, இப்போ அடுத்து யார்? ஒரு நாளுமே ஒரு மாதிரி பயத்திலேயே வாழ வேண்டியதாக இருக்கும் எங்களுக்கு. திரைமேல இருக்கும்போது ஓகே, இந்த சீன் நடிக்கக்கூடாது, அந்த சீன் நடிக்கக்கூடாதுன்னு சில டார்ச்சர்ஸ் வரும். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா டார்ச்சர் ஒன்று இருக்கும். ஐயோ இவங்க என்ன சொல்லிடுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அதை பார்த்து பயந்து நடிக்க வேண்டியதாக இருக்கும். ஆஃப் ஸ்க்ரீன் அங்கேயுமே வந்து நம்மளா இருக்க முடியல, அங்கேயுமே நம்ம பயந்துதான் வாழணும். ஐயோ எங்கே போகிறது, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது இப்போ இந்த பயத்தோட வாழ்கிற வாழ்க்கை எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு யாராவது நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ரொம்பவே ஸ்ட்ராங்காக, அவெல்லாம் இருந்த போல்டு கேரக்டருக்கு இந்த வார்த்தையே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பிகாஸ் ஷீ இஸ் such a bold girl. அரே, அந்த போல்ட்னஸை பார்க்கும்போது பரவாயில்லையே, இப்படியும் போல்டாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு தோணக்கூடிய ஒரு கேரக்டர். அவளுக்கே எப்படி நடக்கும்போது இல்லை நாங்கள்லாம் இல்லை நிறைய பொண்ணுங்க, சென்சிட்டிவ் பொண்ணுங்களை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. டெய்லி காலையில் எந்திரிச்சு வேறு ஏதாவது சும்மா மொபைல் பார்க்குறதுக்கும் பயமாக இருக்குது. எந்த நியூஸும் வந்துடக்கூடாது, எந்த நியூஸும் பார்க்க வேணாம் நம்ம அப்படின்னு தோணும். பிகாஸ் லைஃப் இஸ் நாட் ஈஸி. நிறைய ஹர்டில்ஸ் வரும். எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட ஹர்டில்ஸ் வரும். we have to cross it by hook or crook. we have to cross it. நீ சர்வைவ் ஆகணும்னா நீ அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஆகணும். This is the reason I did not give any interview or anything as such, because இதை வச்சு நிறைய பேர் இது பண்ணுறது, விமர்சனம் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விமர்சனம் எனக்கு பிடிக்காது. அண்ட் ஐ ரியலி ஃபீல் சாரி ஃபார் ஆல் ஹர் ஃபாலோவர்ஸ் ஆர் ஆல் ஹர் ஃபேன்ஸ். கோபமாக பேசினாலும் அது ஒரு விமர்சனம் ஆக்குவாங்க. கோபமாக பேசினா ஹை ஆட்டிடியூட், ஓவர் சீனு, அழுதா ட்ராமா பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற இந்த சோஷியல் மீடியா இருக்கிற வரைக்கும் எங்கள் மாதிரி ஆர்டிஸ்ட் நம்மளால சத்தியமாக முடியாது. இதுதான் நான் சொல்ல முடியும். I really feel sorry for whatever happened. So that I don't know, I'm sorry. So மற்ற எங்களோட
பாதையிலேயே வந்துட்டு இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும், அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். நிறைய இடத்துல நம்ம வந்து தனியாக தான் போய் ஆகணும், தனியாக தான் நம்ம வேலை பார்த்து ஆகணும் அப்படிங்கிற நிறைய சுச்சுவேஷன்ஸ் நமக்கு வரும். வெளியில் ஊருக்கு போகும்போதெல்லாம் அவளுக்கு ஒன்றுமே நடக்கலை. ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் அவள் பார்த்துட்டா, அப்போல்லாம் அவளுக்கு ஒன்றுமே நடக்கலை. இங்கே இருக்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் நடக்குங்கும் போது அது நினச்சாலே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ கேர்ள்ஸ், பி வெரி 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 கேர்ஃபுல். பி வெரி கேர்ஃபுல். இதுதான் என்னால் சொல்ல முடியும். எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, எங்கள் ஜூனியர்ஸாக இருக்கட்டும், அடுத்து நியூ கமர்ஸுக்கு எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பி ஸ்ட்ராங், பி பிரேவ், அண்ட் ப்ளீஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் இருந்துக்கோங்க. அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். எவ்வளோதான் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போய் முடியும். ஸோ தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி நீங்கள் டைம் எடுங்க. டேக் யோர் டைம். ஒரு மைண்ட் வந்து இந்த நிமிஷத்தில் ஆமான்னு சொல்லும், 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் அதே விஷயத்த யோசிச்சிங்கன்னா இல்லை வேண்டான்னு சொல்லும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டேக் யோர் டைம், நல்ல டைம் எடுத்து முடிவு பண்ணி ஒரு டிசிஷன் எடுங்க. இதுக்கு அடுத்து வரவங்க வந்து யாரையும் எழுக்க நாங்கள் தயாராக இல்லை, இதுதான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் அதான் சொல்கிறேன்னு, இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு போல்டான பொண்ணை வந்து இழந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து டிசிஷன் எடுங்க. உங்கள் லைஃப் டிசிஷனாக இருக்கட்டும், உங்கள் கெரியர் டிசிஷனாக இருக்கட்டும், உங்களை யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாதீங்க ப்ளீஸ். நோ ஒன் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் யூ. கண்ணாடி முன்னாடி நில்லுங்க, உங்கள் மனசுக்கு என்ன சரின்னு படுதோ நீங்கள் அதை பண்ணுங்க. ஸோ நான் எமோஷ்னல் ஆகுறேன் பிகாஸ் என்னால் தாங்க முடியல. ஐ டோன்ட் நோ வாட் என்ன சொல்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, முடிஞ்சா ஒன்றே ஒன்று பண்ணுங்க. எங்களுக்கு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்கல்ல, இவங்க பார்த்த உடனே அவங்க நம்மளை பேசுகிறதெல்லாம் வச்சுட்டு இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, செம்ம போல்டு இவங்க, இல்லை மேடையில் நானே ஃபார் எக்ஸாம்பிள் மேடையில் பேசினதை வச்சுட்டு அப்பா இவங்க பயங்கர ஸ்ட்ராங்கு, பயங்கரம் இது அப்படின்னு நினைப்பாங்க. பட் கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும் நாங்கள்லாம் எவ்வளோ ஃப்ரெஜைல் அப்படின்னு. ஆக்டர்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைலாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தூரத்துல இருந்து சும்மா அப்படி காற்று வீசுகிற மாதிரி அது தொட்டா போதும் அவங்க உடையிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பிகாஸ் வி டீல் வித் எமோஷன்ஸ், வி டீல் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ். ஒரு நாளில் வெளியில் போய் வேலை பார்க்குறவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க வந்துடுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் ஒரு கேரக்டர், நமக்கு யாருன்னே தெரியாது அந்த கேரக்டருக்குள்ளே போய் அந்த கேரக்டர் எப்படி நடிக்குமோ அப்படி நடிக்கணும், அழுணும், சிரினா சிரிக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட எமோஷன்ஸில் ஹேண்டில் பண்ணும்போது நம்மளா இருக்கிற டைம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அந்த டைம்லையுமே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பயத்தை கொடுக்காதீங்கன்னு தான் கேட்குறோம். ஸோ எஸ்பெஷலி ஐம் டாக்கிங் அபவுட் சோஷியல் மீடியா ஆல்சோ. நிறைய பேர் இப்போது நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது கிடைக்கிற அந்த 10 செகண்ட் சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது வந்து அடுத்து நம்ம 10 நாளுக்கு அது ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஓகே ஃபைன், நம்ம இவங்களுக்காக நம்ம பண்ணலாம், நல்லா நடிக்கலாம் அப்படின்னு எல்லாம் தோணும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்துட்டு போகலாம். ஓகே ஃபைன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, கூட நடித்தவங்க, நல்லா தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பட்சத்துலேயே நமக்கே இவ்வளோ ஃபீல் ஆகும்போது அவங்க ஃபேமிலியில எல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ
போனது நினைக்கிறது ஒரு கஷ்டமாக இருந்தால் போனதுக்கப்புறம் பேசுகிற விஷயங்கள் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை என்கரேஜ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ that's it. I don't know. I have lot more to tell, but வேணாம், நிறைய சொன்ன மாதிரியோ ஆகும். ஸோ சொல்லுங்க. ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். இதுதான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. ஸோ நடிகைனால இதுதான் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் மட்டும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க. பிகாஸ் அவங்க என்னென்னலாம் கான் த்ரூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த டேக்லைன் கொடுத்துடாதீங்க. எங்களுக்கு கிடைச்ச வரமும் இதுதான், ஒரு சாபமும் இதுதான். வரும் எல்லாரும் பாராட்டி தள்ளுவாங்க, புகழ்ந்து தள்ளுவாங்க எங்களை. அதே நேரத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு சாபம் என்னென்னா, ஈஸியாக நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அதனாலேயே பாதி நேரம் சும்மா வீட்டு விட்டு கீழே வரைக்கும் வெளியில் போகிற வரைக்குமே எங்களுக்கு பயமாக இருக்கும். ஸோ அந்த ஜட்ஜ் பண்ணுற விஷயந்தான் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும். ஐ டோன்ட் நோ. உங்ககிட்ட சொல்லும்போது நானும் எனக்கே சொல்லிக்கிறேன், பி ஸ்ட்ராங் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பி ஸ்ட்ராங், யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். வேறு வழி இல்லை. தப்பிச்சுட்டு கண்டிப்பாக முடியாது. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி. இந்த வாழ்க்கை விட்டு நம்மளால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. we have to face many things. ஸோ எங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன், we have to be strong. அந்த ஸ்ட்ராங்னஸை முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபேமிலிக்கும், அவங்க ஃபேன்ஸ் அவங்க ஃபேமிலிக்கும் அந்த ஸ்ட்ராங்னஸை கொடுக்கணும். ஸோ நீங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட இருங்க. பிகாஸ் சும்மா கிடையாது. உங்களோட ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தால் அவங்க அப்பா அம்மா கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் வருவாங்க. ஸோ ப்ளீஸ் அவங்க கூட இருங்க. நீங்கள் அவங்க ஃபேன்ஸை சொல்கிறேன், சித்துவோட ஃபேன்ஸுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்க கூட இருங்க, கண்டிப்பாக இருப்பீங்க, இன்னும் இருங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் கண்டிப்பாக தேவை இந்த மாதிரி டைமில். ஸோ பி வித் தம். எங்கள் அம்மாவே சொன்னாங்க, அம்மா இந்த மாதிரி லைவ் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, லைவில் சொல்லு, போன ஒரு புண்ணில் பற்றி இந்த மாதிரி தப்பாக பேசாதீங்க, என்ன லைவில் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒரு பார்க்க அவங்களோட இது கேட்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது, லைக் ஒரு பொண்ணு பெற்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும். அந்த இது கேட்கும்போது எவ்வளோ வழியாக இருக்கும்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபேமிலி கூட அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுங்க. இதுக்கப்புறம் இதை மாதிரி நடக்கக்கூடாது, நம்ம இதை போராடுறோம் அப்படி இப்படி சத்தியமாக சொல்ல முடியாது. அடுத்து என்ன வேணாலும் நடக்கும். ஸோ தெர் இஸ் நோ கேரண்டி ஃபார் நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு, நம்ம லைஃபுக்கு கேரண்டி கிடையவே கிடையாது. ஸோ அது எவ்வளோ தூரம், நான் ஃப்ரெஜைல்னு சொன்னேன்ல, ஸோ அந்த ஃப்ரெஜைல்னஸ் எவ்வளோ தூரம் நம்ம காப்பாற்றிக்கிறோமோ அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு பி ஸ்ட்ராங். ஸோ அவ்வளோதான். எங்களை உடைய விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்ப்போம் என்ன நடக்கும்னு. ஐம் ஸோ சாரி. நான் ரொம்ப நாளாக இதை அடுக்கி வச்ச ஒரு பெயின். எனக்கு இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்து அந்த இன்டர்வியூஸ் அது எனக்கு பிடிக்காது. அது நிறைய பேருக்கு தெரியும், பட் எனக்கு அது பிடிக்காது. இங்கே கூட நான் இதை பற்றி பேசலைன்னா நம்மளோட ஆதங்கத்தை தெரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் ரொம்ப நாளாக அடுக்கி வச்ச ஒரு பெயின் இது. ரொம்ப நாளாக அடுக்கி வச்ச ஒரு பெயின். ஸோ இன்னைக்கு பேசியிருக்கேன். ஸோ தெரியல. ஓகே, இதுக்கு மேலே என்ன பேசுறது எனக்கு தெரிய மாட்டேங்குது.
உண்மையாகவே சொல்லப்போனால் எங்கள் ஃபேமிலி ஒரு பக்கம் எங்களுக்கு ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக இருக்கும். பட் ஒரு மெயினான ஸ்ட்ரென்த் வந்து எங்களுக்கு உங்கள் கிட்டேல இருந்து தான் வரும். பிகாஸ் நீங்கள்லாம் கொடுக்குற அந்த ஒரு சின்ன கமெண்ட்லேயே வந்து எங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ ஜட்ஜ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணி பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்குன்னு இல்லைங்க, அது யாராக வேணாலும் இருக்கட்டும், எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வேணாலும் இருக்கட்டும். ஸோ பிகாஸ் உயிருங்கிறது அவ்வளோ லேசானது கிடையாது. ஸோ கீப் சப்போர்ட்டிங், கிவ் அஸ் சம் ஸ்ட்ரென்த். அவ்வளோதான். ஓகே, வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஐம் கெட்டிங் பிளாங்க் நோ. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, வேறு என்ன சொல்லலாம்? ஓகே, தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட்ஸ். எல்லோரும் நிறைய அல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து அழுணுங்கிறதுக்காக கிடையாதுங்க. இது சொல்ல முடியாத ஒரு ஃபீல். அது யாருக்கு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சத்தியமாக எனக்கே தெரியல. அது யாருக்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஃபீல். பிகாஸ் பீயிங் அன் ஆக்ட்ரஸ், பீயிங் இன் த சேம் ரோ, பீயிங் இன் த சேம், ஒரு கண்ணாடி மாதிரி. அப்படி இருக்கும்போது அந்த கண்ணாடி இந்த பக்கம் இருக்கிறோம் ஆள் உடஞ்சிட்டாங்க, கண்ணாடியில் மட்டும் அவங்க பிம்பம் தெரியுது. அப்படி இருக்கும்போது அந்த ஃபீல் இருக்குது பாருங்கள். ஸோ தட் இஸ் வாட் இட்ஸ் மேக்கிங் அஸ். எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதுதான் ஒரு பெரிய ஷாக், ஒரு பெரிய எழுப்பு. தெரியல. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அடுத்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றவங்க, நியூ கமர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம், ப்ளீஸ் பி ஸ்ட்ராங். அண்ட் யாருமே உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாதீங்க. டிசிஷன் மேக்கிங், எஸ்பெஷலி உங்கள் ஃபேமிலி, உங்கள் லைஃப்பை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்கள் டிசிஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எடுங்க. பரவாயில்ல, இண்டஸ்ட்ரிக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணுன்னெல்லாம் இல்லை. கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்ல. டேக் யோர் டைம். கொஞ்ச நாள் விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒன்றும் உங்களுக்கு இது சரின்னு தோணுச்சுன்னா அப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுங்க. ரொம்ப குயிக்காக எல்லாம் டிசிஷன் எடுக்காதீங்க. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஆல். I love you girls. I love you. I love everyone. ஸோ எல்லோரும் நல்லா வரணும், நல்லா இருக்கணும். ஸோ அந்த இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரலாம். ஓகே, இப்போ வேறு ஏதாவது சொல்லி பேசலாம். ஓஃப், அதுதான் நல்லா இருக்காது. எஸ், என்ன பண்ணுறது? ஓகே, நோ, க்ரைங் இஸ் ஓவருங்க. இது வந்து ஒரு அக்காவாக நினச்சிக்கோங்க. பிகாஸ் ஒரு அக்காவாக சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் டெசிஷன் எடுக்கும்போது பார்த்து எடுங்க. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்லுவேன், நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி எல்லாருக்குமே இதுதான் சொல்கிறேன். என்கிட்ட பர்சனலாக வந்து பேசுகிறவங்களுக்கு கூட நான் இதுதான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, அடுத்து அக்காவும் உங்கள் பற்றி பேசுங்க. என்னை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குமா? என்ன இருக்குது? இது லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுவாங்க பாருங்க. அது அவ்வளோதான் ஒரு ஆர்டிஸ்டோட வாழ்க்கை. நம்மளை பற்றி அடுத்தவங்க தான் பேசுவாங்க. that's how we are made to. வேறு என்ன? ஓகே, நீனி டூ பற்றி என்ன சொல்லணும்? அதான் இப்போதான் கொஞ்சம் எனக்கு விஜய் டிவியில் வர சீரியல்ஸில் எனக்கு கொஞ்சம் டாப்பிக்கை டைவர்ட் பண்ணி பேசலாம். ஓகே, எனக்கு விஜய் டிவியில் வர சீரியல்ஸில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கொஞ்சம் இயல்பாக இருக்கும் எல்லாமே. எஸ்பெஷலி பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயுமே அதே மாதிரி தான். ஸ்டோரி வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும்.
ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு இயல்பு வந்து நம்ம நீனில இருக்காதோ, ஐயோ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி ஒரு இயல்பான ஒரு சீன்ஸை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது நடிக்கும்போதும் சரி. இட்ஸ் குட். யுவர் ரியல் கேரக்டர் அண்ட் நீனி ரியல் கேரக்டர் ஆர் சேமா கொஷன் மார்க் கூட கேட்டிருக்காங்க. ஒரு 50-50 சொல்லலாம். 50-50% ஆஃப் நீனி மகா கேரக்டர் அண்ட் த ஒரிஜினல் மகா கேரக்டர் இஸ் 50-50% சேம்னு சொல்லலாம். பிகாஸ் அன்பும் சரி, அக்கறையும் சரி, கோபமும் சரி, எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். என்னோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அன்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், கோபமுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அந்த நியாயமாக இருப்ப, நேர்மையாக இருப்ப, அது வந்து பாயிண்ட் வந்து பூசி முழுங்கியெல்லாம் பேச சத்தியமாக எனக்கு தெரியாது, ஆன் ஃபேஸு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ஆக்சுவலி அவர் வந்து எனக்கான ஒரு கேரக்டராக டிசைன் பண்ணும்போதே எனக்கு தெரிய வந்துச்சு, ஓகே இதெல்லாம் விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குன்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் சேம் தான். நீனில மகாவா நான் நடிக்கும்போது எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க, சில சீன்ஸை பார்க்கும்போது, அங்கே நீ நடிக்கல எனக்கு தெரியும், நீ வந்து ரொம்ப இதாக தான் பண்ணிகிட்ருக்க, நீ உன்னையே தான் பார்க்குற மாதிரி இருக்குது, ஒரு கேரக்டரை பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னு எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். Nini Maha character and my character is like almost same. Crazy Queen hi, and Kaushika Manohari hi, Rachuma Maha fan club hi. நித்யா உங்களுக்கு நான் நிறைய வாட்டி ரிப்ளை பண்ணிட்டேன். அண்ட் நிறைய விஷயங்கள் பேசும்போது என்னால் கமெண்ட்ஸ் படிக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் கைஸ். ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்ச விஷயங்கள் தான் இது. ஸோ பேசிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த நம்ம அசோசியேஷன்லேயுமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கவுன்சிலிங் பண்ணணும், கவுன்சிலிங் வைக்கணும் அதெல்லாமே அப்படின்னு. அதுவும் ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. சின்னத்திரை நடிகர் சங்கம் இதில் எல்லாமே வந்து கவுன்சிலிங் மாதிரி யாரையாவது வச்சு இந்த மாதிரி, பிகாஸ் நிறைய விஷயங்கள் எங்கள் மைண்டில் ஓடும். ஸோ யார்கிட்ட என்ன எப்படி சொல்கிறது, அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கவுன்சிலிங் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் திஸ் இஸ் கோனா ஒர்க் ஆர் ஹவு ஃபார் இதை வந்து அவங்க செயலுக்குள்ளே கொண்டு வருவாங்க, எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறது, நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். யார்கிட்டையும் நம்ம வாழ்க்கையை அப்படி கொடுத்துட முடியாதுல்ல, நம்மளை தான் காப்பாற்றிக்கணும். அண்ட் வேற என்ன, அவ்வளோதாங்க கைஸ். இதுக்கு மேலே எதுவுமே பேச முடியல. எழுந்தவங்களுக்கு இழப்பை வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஒரு 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 தைரியத்தை அந்த கடவுள் தெரியல, அந்த கடவுள் அப்படின்னு சொல்கிறதுக்கே எனக்கு வாய் வர மாட்டேங்குது. அவங்க அது தாங்கிறதுக்கான சக்தி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எல்லாருமே எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் பார்த்த வரைக்குமே எல்லாருமே ஒரு ஷாக்கில் இருந்தோம். எல்லாருமே ஒரு பயங்கரம் மிரண்டிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு இந்த ஒரு வாரத்தில். ஸோ we are still not out of it, but yes, justice of course கிடைக்கணும். கிடைக்குமான்னு தெரியல, கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கணும். பிகாஸ் நல்லா வரணும், வாழ்க்கையில் நல்லா வரணும், நம்மளும் 4 பேர் மாதிரி நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு 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 பொண்ணு இப்படி ஆனது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கணும். பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம நீனிலமே வந்து நான் கூட வேறு ஏதாவது ஒரு
கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது இன்னும் கிளியராக நான் டிசைட் பண்ணலை ஆக்சுவலி. ஸோ மேபி கொஞ்ச நாளில் அந்த சேஞ்சஸ் வந்துச்சுன்னா யாருமே ஆச்சரியப்படாதீங்க. ஸோ பார்ப்போம். ஸோ எதுவுமே நம்ம கையில் இல்லை. லெட்ஸ் see what will happen. கொஞ்சம் டைம் எடுக்கிறோம். எங்களுக்கு நாங்களே வந்து கவுன்சிலிங் பண்ணிக்கிறோம். கண்ணாடி முன்னாடி நின்று நாங்களே எங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணிக்கிறோம். இல்லை இருக்கிற ப்ராப்ளமாக அதுக்கிட்ட சொல்லி அதுக்கிட்ட ஒரு சொல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய நடக்கும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் சம் ரெஸ்ட். இது ரொம்ப முக்கியம். எல்லா ஆக்டர்ஸுக்குமே முக்கியம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆர் மேல் ஃபீமேல் அப்படின்னு எல்லாம் இதில் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. வி ஆக்டர்ஸ் இன் ஜென்ரல், மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வி டூ ஹாவ் காம்ப்ளிகேஷன்ஸ், வி டூ ஹாவ் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஸோ அதிலேருந்து எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிறத அதை மேலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ கைஸ் ஆன் லைவ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ ஆன் லைவ். அண்ட் நிறைய பேருக்கு நான் இன்னும் ஹாய் சொல்லலைன்னா அவங்களுக்கும் ஹாய் சொல்லிடுறேன். ரச்சு காயத்ரி ஹாய், ரச்சு ஃபேன் அவங்களுக்கு ஹாய், ஜெயராம் ஹாய், அண்ட் பிரின்சஸ் ரச்சிதா ஃபார் எவர் ஹாய், அண்ட் மௌனிகா ஹாய், கவிதா குமார் ஹாய், சகுந்தலா தேவி எடிக்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஹாய், சகுந்தா அஃபிஷியலுக்கு ஒரு ஹாய், ரச்சுமா அன்னி அப்படின்னு ஒரு பேஜ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஹாய், அண்ட் ஐ ஆம் ஸ்மைல் ஏஞ்சலா ஹாய், எப்படி இருக்கீங்க, அண்ட் சஷிகா நிரோஷா அவங்களுக்கு ஒரு ஹாய், அண்ட் துர்கா ஸ்வீட்டி ஒரு ஹாய், தியா பாப்பாவுக்கு ஒரு ஹாய், பாப்பான்னு சொல்கிறேன். அண்ட் இந்த நேரத்தில் மீனாட்சி ராம்ஜி தங்கக்குட்டி உனக்கு ஒரு பெரிய ஹாய், ஒரு பெரிய ஹகி. ஐ மிஸ் யூ ஸோ மச். ஐ டோன்ட் நோ வை. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னை மீனாட்சி ராம்ஜி. ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் தெரியல, மிஸ் பண்ணுறேன் உன்னை, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் நிறைய பேரை மிஸ் பண்ணுறேன் இந்த டைமில். பிரின்சியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிரின்சி ஜெயமாலா அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஷீ இஸ் மை செல்லக்குட்டி, செல்ல ஃபேன். இவள் அவளையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ அண்ட் இன்னொன்று ஃபேன்ஸுக்குன்னு இல்லை, இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஈஸியாக ஜட்ஜ் பண்ணாதீங்க கைஸ். எவ்ரி ஒன் ஹேவ் தேர் ஓன் லைஃப். எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கை இம்பார்ட்டண்ட். இப்போ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் எங்களுக்கு எங்கள் ஓன் வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சும்மா ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ளே வந்துடாதீங்க. பிகாஸ் நிறைய வாட்டி நம்ம பார்க்குறது கூட நிறைய வாட்டி அது பொய்யா கூட இருந்திருக்கு. நம்ம சொல்லலாம் பார்க்குறது நம்ம வந்து உண்மையாக பார்த்துருக்கோம் அப்படின்னு கூட இப்போல்லாம் சொல்லவே முடியாது. ஸோ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஈஸியாக நீங்கள் கதை ஓட்டாதீங்க. உங்களுக்கு ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே ஒரு கதை ஓட்டிடாதீங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன். ஸோ அதனாலேயே நான் நிறைய நாள் லைவ்லேயும் வரல. நிறைய நாள் நான் பிரேக் எடுத்ததும் அதுக்காக தான். எந்த கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணாமல், எந்த ஒரு இதுக்குமே லைக்கும் கொடுக்காம நிறைய நாள் இருந்தேன். பிகாஸ் ஈஸியாக நிறைய பேர் வந்து ஜட்ஜ் பண்ணி எனக்கு ஒரு அந்த ஃபேன் கிட்ட ஒரு ஓப்பனாக பேசுகிறதுக்கான ஒரு இதே வந்து எனக்கு அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்போவுமே ஐ லவ் டு இன்ட்ராக்ட், அது எல்லாருக்குமே தெரியும். பட் இன்பிட்வீன் நான் எடுத்த பிரேக்கே அதனால தான். ஸோ எனக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணுறது, ஃபேனாகவே இருக்காங்க பட் அவங்க ஒரு தப்பாக பேசும்போது ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும் யாருக்காக இருந்தாலும் சரி. ஸோ நாங்கள் உங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்குறோன்னா அதே மரியாதை தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ லிவ் அண்ட் லெட் லிவ். நீங்களும் நல்லா இருங்க, எங்களையும் நல்லா இருக்க விடுங்க. தட் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் டெல் யூ. ஸோ வேறு என்ன சொல்லலாம். துர்கா ஸ்வீட்டி, எஸ் ட்ரூமா, கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டு சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம பேசின உடனே நம்ம வந்து கரெக்டு, நம்ம வந்து 10 மாதம் தங்கம் அப்படின்னலாம் கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரியல் லைஃப்லேயுமே நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படின்ட்டு நம்ம தான் பார்த்துக்கணும்.
நிறைய விஷயங்கள் நம்ம போஸ்ட் போடலை, நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அது சோஷியல் மீடியாவில் தெரியலங்கிறதுக்காக உடனே இவங்க வந்து அப்படிதான் இவங்க வந்து இதெல்லாமே எதுவுமே சொல்லலையே, அப்போ இதெல்லாமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, அது அப்படி கிடையாது. சில பேருக்கு நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்கு பிடிக்காது. நிறைய பேர் அந்த மாதிரியே இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை குறைங்க. வேறு எதுவுமே நான் கேட்கல. ஜஸ்ட் அந்த ஜட்ஜ் பண்ணிடாதீங்க எல்லாரையும் உடனே, அவ்வளோதான் நான் எல்லாருக்குமே கேட்குறேன். அண்ட் வேற என்ன ஒரு விஷயம், yeah, that's it. I think I'm done with the conversation. நான் என்னென்னலாம் பேசணும்னு நினச்சேன்னு பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் தெரியல. ரச்சுமானி ஹாய், ரச்சிதா பாபா ஹாய், மகாப்ரியா ஹாய், லைவ் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். கேங்ஸ் ரச்சு அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு யார், ஜெயராம் ஹாய் சொல்லிட்டு, ரச்சிதா ஃபேன் வினிதா அவங்களுக்கு ஒரு ஹாய். அண்ட் யா, எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். நீங்கள் கொடுக்குற அந்த செக்யூர் ஃபீலிங்கை தான் எங்களை வந்து அடுத்தடுத்து போகிறதுக்கான ஒரு இது கிடைக்கும். நான் நிறைய வாட்டி அது தான் சொல்லிகிட்ருப்பேன். ஸோ ப்ளீஸ் கிவிங் தட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் அஸ் தட் ஸ்ட்ரென்த் டு மூவ் ஆன். எங்களுக்கு ரொம்ப தேவை. நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அகெயின் அவங்களுக்கு என்ன அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. பட் எங்களுக்கு ரொம்பவே தேவை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பாசிட்டிவிட்டியை எங்களுக்கு கொடுங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எவ்வளவோ கஷ்டம் இருக்கும், வீட்டில் எவ்வளவோ கஷ்டம் இருக்கும், வெளியில் போகும்போது எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கும். அது எல்லாத்தையும் மறந்து அந்த ஆக்ஷன் கட் அப்படின்னு சொல்கிற அந்த டைமுக்குள்ளே நாங்களாகவே இருக்கக்கூடாது. நாங்கள் வேறு ஒரு கேரக்டராக நாங்கள் நடித்து உங்களுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணணும். அது சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கண்டிப்பாக ஒரு 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 இதில் அவ்வளோ அழுகையாக இருக்கும், ஒவ்வொரு டைம் அவ்வளோ எங்களுக்கு வந்து மனக்கசப்பாக இருக்கும். ஏன் இந்த இஷ்யூ வந்தப்போவே அப்படி அழுதுட்ருக்கேன், நான் எல்லாம் அழுதுட்ருக்கேன். நான் சீனை நடிக்கணும். அந்த ஆக்ஷன் கட்டு டைமில் நடித்து முடித்த உடனே அழுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வி நீட் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த், வி நீட் எக்ஸ்ட்ரா சப்போர்ட். ஸோ நீங்கள் கொடுக்குறீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி ப்ளீஸ், அது மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டிஸ் போதும். இல்லாதவங்க பற்றி நம்ம தப்பாக பேச வேணாம். No one have that rights. So no, I can't take that. தப்பாக பேச வேணாம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. நல்ல விஷயங்கள் பேசுங்க, நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் டைம் எங்க 5 o'clock ஆயிடுச்சு. ஸோ 5 o'clock ஐ திங்க் we have to end our live session. லைவில் ஜாயின் பண்ண இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருந்தேன்னா ப்ளீஸ் மைண்டில் வச்சுக்காதீங்க. எல்லாருக்குமே அதே அளவுக்கு லவ், அதே அளவுக்கு கேர், அதே அளவுக்கு ரெஸ்பெக்ட் நான் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் ஐம் டெல்லிங் யூ, ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தட்ஸ் இட். ஜட்ஜ்லெஸ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. This is what I want to tell. Thank you so much for joining me on live. And நன்றி வணக்கம். ஓகே, இப்போ இதை எப்படி ஷேர் பண்ணுறது? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய். How am I supposed to share this? I have no idea how am I supposed to share this. பாப்போம் என்ன நடக்கும்னு.
அது வரைக்கும் ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம்ல. ஷேர் பண்ணுறது எப்படின்னு யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்களேன். ஷேர் எப்படி பண்ணலான்னு. ஏதோ மாற்றிருக்காங்க லைவில் வேறு. ஸோ ஓகே, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட் கைஸ். யாராவது வந்து ஷேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க, சரியா? பின் கமெண்ட், ரிப்ளை, ஹைட் வீடியோ, ரிப்போர்ட் கமெண்ட் இல்லையே, இது வேறு ஏதோ வந்துச்சே. கௌசல்யாவுக்கு ஒரு ஹாய். அண்ட் உங்களுக்கும் தெரியலையா நான் எப்படி ஷேர் பண்ணுறது லைவை? 1 hour மேலே போயிடுச்சு. சொல்லுங்கள் எப்படி பண்ணுறதுன்ட்டு. யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்ணுறது? விஜி, ஹாய் விஜி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ ஐ எம் சர்ச்சிங் லைக் எப்படி நான் வந்து ஷேர் பண்ணுறதுன்ட்டு நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே ஃபைன், க்ளோஸ் லைவ், இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஆஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் மீ ட்ரை தட். க்ளோஸ் பண்ணுறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏதாவது ஐ மீன் நிறைய மாற்றங்கள் வரும். அடுத்த சீரியல்லையுமே நான் சில மாற்றங்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்ப்போம், அந்த டைமில் நம்ம இன்னொரு லைவில் பேசலாம் என்னன்னு. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். டடா. ஜயா பிரின்சஸ், நான் உனக்கும் ஹாய் சொல்லிட்டுருக்கேன் கண்ணா. ஐம் சாரி இஃப் ஐ ஹவ் மிஸ்ட். இவனெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ். ஜயா பிரின்சஸ் எஸ்பெஷலி, பாவம் அந்த பொண்ணுக்கு நான் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. சாரி பிருந்தா, எல்லாருமே. ஸோ தேங்க்யூ. டடா, பை.